அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளில் தொடர் வேதாகமத்தில் சபை உரையாளர்கள் பிரசங்கி 3வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு, நடவுக்கு ஒரு காலம் உண்டு, அறுவடைக்கு ஒரு காலம் உண்டு, கொல்லுதலுக்கு ஒரு காலம் உண்டு, குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. எனவே மனிதர் தாம் உயிரோடு இருக்கும் பொழுது இன்பம் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன். உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை தூய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை. கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அதனோடு கூட்டுவதற்கோ அதனின்று குறைப்பதற்கோ எதுவும் இல்லை. தமக்கு மனிதர் அஞ்சி நடக்க வேண்டுமென்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இப்பொழுது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே நடந்ததாகும். நடந்ததையே கடவுள் மீண்டும் நடக்க செய்கிறார். உலகில் காணப்படும் அநீதி வேறொன்றையும் உலகில் கண்டேன். நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது. கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றிற்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். மனிதருக்கு நேரிடுவதே விலங்குக்கும் நேரிடுகிறது. மனிதரும் மடிகிறார், விலங்கும் மடிகிறது. எல்லா உயிர்களும் இருப்பது ஒரு வகையான மூச்சே. எல்லா உயிர்களுக்கும் இருப்பது ஒரு வகையான மூச்சு. விலங்கை விட மனிதர் மேலானவர் இல்லை. எல்லாம் வீணே. எல்லா உயிர்களும் இறுதியாக செல்லும் இடம் ஒன்றே. எல்லாம் மண்ணினின்றே தோன்றின, எல்லாம் மண்ணுக்கே மீளும். மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதே அவருக்கு நல்லது என்று கண்டேன். ஏனெனில் அவ்வேலை அவருக்கென குறிக்கப்பட்டுள்ளது. அவர் இறந்த பின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வரப்போவதில்லை. பகுதி 4 தொடர்ந்து வாசிக்கலாம். பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன். இதோ, மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கி இருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்கள் நிலைமையே மேலானது என்றேன். இவ்விரு சாராரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது. ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லையில். மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன். இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும். இது வீண் செயல். காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடிகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது.
காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதே மேல். உலக வாழ்க்கையில் வேறொரு காரியம் வீண் என்று கண்டேன். ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார். அவருக்கு பிள்ளையும் இல்லை, உடன் பிறந்தாரும் இல்லை. என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார். ஆனால் தமக்கு இருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மன நிறைவடைவதில்லை. தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவியாமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை. இது வீணானதும் வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை என்றோ? தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல். ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும். ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம். தனி மனிதனுக்கு எப்படி சூடு உண்டாகும்? தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்பரி கயிறு அறுவது கடினம். வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டாள் அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞனே மேலானவன். சிறையில் கைதியாய் இருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு. ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரச பதவியை ஏற்ற இளைஞனின் சார்பில் இருந்ததை பார்த்தேன். அவன் ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறையே இல்லை. அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மனநிறைவடையவில்லை. இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பெருமானவர்களை தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை ஆதரவளியுங்கள். இதற்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.